நான் எதை மெயின்டைன் பண்ணணும்? 2001 2600 யோசிச்சு பாருங்க. நம்ம எதுக்கு வந்தோம்? வெறும் பேரை சம்பாதிக்கிறதுக்கு வந்தோமா, பணம் சம்பாதிக்க வந்தோமா? பணம் சம்பாதிக்க இங்க வந்திருக்கிறோம். அப்ப எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, 2600 பிவில நான் டைரக்டரை மெயின்டைன் பண்ண பிளான் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா அப்பதான் எனக்கு 2 கமிஷன் கிடைக்கும். அப்ப எது அதிகமா கிடைக்குதோ அங்கதான் நான் மெயின்டைன் பண்ணணும். அப்ப அதை மறந்துடக்கூடாது. அப்படி மெயின்டைன் பண்ணும்போது நம்ம டைரக்டர் லெவல்ல ஆரம்பிக்கும் போது, ஏன்னா சின்ன பிசினஸ் கொடுத்துருக்கிறோம். 2600 பிவி அப்படிங்கிறது ஒரு 80,000 பிசினஸ். ஒரு 80,000 பிசினஸ் பண்றப்ப நமக்கு ஒரு 7,000 8,000, அதாவது 6,000 பிளஸ்னா 6,000 10,000 கிடைக்கும். அடுத்து ஆயிட்டேன், எனக்கு ஒருத்தர் டைரக்டர் ஆயிட்டாரு, புரியுதுங்களா? எனக்கு கீழே ஒரு டைரக்டர் ஆகிறார் அப்படின்னா நான் சில்வர் டைரக்டர். அந்த டைரக்டரான லெக்கை தவிர மீதி இருக்கக்கூடிய மொத்தம் 6 லெக்ல வச்சிருக்கேன். ஒரு லெக்ல டைரக்டர் ஆயிட்டாரு, அதுவும் எல்லோ பில் ஆயிருக்கார். சைடு வேல்யூம் என்ன பண்ணணும்னா 1801 கொண்டு வரணும்னு வச்சிருக்காங்க. அப்படி கொண்டு வந்தா எனக்கு பிசினஸ் பில்டிங் போனஸும் லீடர்ஷிப் போனஸும் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதே இது 1801க்கு பதிலா வெறும் 300 பிவி, 2001 பிவி நான் சைடு வால்யூமா காமிக்கிறேன். ஒரு டைரக்டர் ஆயிட்டாரு, மீதி லெக்ல 2100 பிவி நான் காமிக்கிறேன் அப்படின்னா எனக்கு டீம் பில்டிங் போனஸ்ங்கிற போனஸ் சேர்த்து தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னைக்குமே நமக்கு எல்லா கமிஷனுக்கும் எலிஜிபிள் ஆகிற மாதிரி தான் நம்ம அச்சீவ் பண்ணோம். அப்ப இனிமேல் நம்ம யாரு சில்வர் டைரக்டர் ஆனாலும் 1801 இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2100 தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர் எல்லா வருமானத்துக்குள்ளேயும் போயிடுறாரு, சம்பார்த்தனையும் கூட கிடைக்குது. 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் அவர் சம்பாதிப்பார். யாரு? ஒரு சில்வர் டைரக்டர். ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப 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 முக்கியம். இந்த சில்வர் வரைக்கும்லாம் பெரிய வேலையே கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய இன்கம் குள்ள போக முடியாது. ஆனா அடுத்த இன்கம் இருக்கு பாருங்க, இதுதாங்க முக்கியம். இதுக்கு பேரு கோல்டு டைரக்டர்னு பேர். நல்ல கவனமா கவனிக்கணும். இனிமேல் இந்த கோல்டு டைரக்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேர் உங்களுக்கு கீழே டைரக்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா மீதி லெக்ல சைடு வால்யூம் 1501 காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன கொடுக்க மாட்டோம்? டீம் பில்டிங் போனஸ் தரமாட்டோம். ஆனா பிசினஸ் பில்டிங் போனஸும் டிராவல் ஃபண்ட், வெளிநாட்டுக்கு போறதுக்கு டிராவல் ஃபண்டும் லீடர்ஷிப் போனஸ் 15 இதெல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், இந்த 1501க்கு பதிலா 1801 வெறும் 300 பிவி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க டீம் பில்டிங் போனஸ்ங்கிறத சேர்த்து கொடுப்போம். அப்ப பிசினஸ் பில்டிங் போனஸும் கிடைக்கும், டிராவல் ஃபண்டும் கிடைக்கும், டீம் பில்டிங் போனஸும் கிடைக்கும், லீடர்ஷிப் போனஸும் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. அப்ப நான் எதை மெயின்டைன் பண்ணலாம்? எப்பயுமே 1501 இருக்குதுங்கிறத மறந்துடணும். 1801 பத்தி மட்டும்தான் நம்ம பேசணும். இப்ப இந்த மாதிரி வர்றப்ப இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப ஒரு கோல்டு டைரக்டர் எப்படி 50,000 ரூபாய் எப்படி ஈஸியா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்த ஸ்லைடு. இப்பதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். தயவு செய்து அப்படி உற்சாகமா எந்திரிச்சு நல்லா உட்காந்து இப்ப நான் என்ன சொல்ல போறேங்கிறத நல்ல கவனமா கவனிக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்லைடு, வரப்போற ஸ்லைடு. இப்ப இருந்து முடிவு எடுக்கிறோம். இந்த மந்த் எண்டு முடியறப்ப ஒவ்வொருத்தரோட இன்கமும் 50,000ன்னு சொல்லி நீங்க வாட்ஸ்அப்ல போடணும். பாருங்க எப்படி வெஸ்டீஜ்ல நான் 50,000 ரூபாய் உடனடியா சம்பாதிக்கிறது எப்படி, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் கொஸ்டின். இப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பேரும் கவனமா கவனிக்கணும். ஒரு கோல்டு டைரக்டர் வெறும் 2 லெக்ல எல்ஓபி கொண்டு வந்தா போதும். 2 எல்ஓபி ஈஸியா 50,000 எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இப்ப கணக்கு போட்டு காமிக்க போறோம். நல்ல கவனமா கவனிக்கணும். இப்ப உங்களுக்கு கீழே இதான் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு மொத்தம் 6 லெக் இருக்கு. அதுல 2 லெக்ல பாத்தீங்கன்னா 6,000 பிவி கொண்டு வரீங்க. என்னைக்குமே இந்த 5,625 எல்லாம் வச்சுக்காது. கரெக்டா 6,000 ரவுண்டா ஞாபகம் வச்சுக்கணும். 1,80,000 ரூபாய் பிசினஸ். 6,000 பிவிங்கிறது 6,000 × 30 ரூபா, 1,80,000 ரூபாய் டேர்ன் ஓவர் கொடுக்க போறீங்க. 2 லெக்ல யோசிச்சு பாருங்க. 2 லெக்ல 6,000 பிவி. ஏன் சார் ஒரு லெக்ல 1,80,000 பிவி கொண்டு வர்றதுக்கு இந்த 1,80,000 ரூபாய் டேர்ன் ஓவர் கொடுக்கறதுக்கு என்ன சார் பிரச்சனை? யோசிச்சு பாருங்க. ஒரு 200 பேர் இருந்து ஆளுக்கு 1,000 ரூபாய்க்கு வாங்கினா 2 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் வருமா வராதா? இதைத்தானே நம்ம செய்ய போறோம்.
எப்படி 6000 பிவி கொண்டு வர்றது? 200 பேர் ஒரு லெக்ல இருந்து ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட எனக்கு 2 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் ஆச்சு. 2 லெக்ல யோசிச்சு பாருங்க. 1,80,000 1,80,000 எவ்வளவு ஆச்சு? 3,60,000 ரூபாய். சைடுல மீதி 4 லெக்ல வெறும் 750 பிவி வருதுன்னு வச்சுக்கணும். 3000 பிவி, 3000 இன்ட்டு 30 ரூபா 90,000 ரூபாய். 360 90,000 எவ்வளவு ஆச்சு? 4,50,000 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர். 4.5 lakh rupees டேர்ன் ஓவர் கொண்டுட்டு வர முடியல அப்படின்னா நம்ம என்ன பிசினஸ் பண்றோம்? எப்படித்தான் பணம் சம்பாதிக்கிறது சொல்லுங்க. வெளியில போய் பாருங்க, சித்தால் வேலைக்கு போறவங்கள பாருங்க. காலையில போய் மம்பட்டி எடுத்தா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கலவை கலக்கணும், செங்கலை தூக்கி கொடுக்கணும். வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அவங்க அந்த வேலை பார்த்தே ஆகணும். சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது 800 ரூபாய் கையில கொடுக்குறாங்க. அது கோயம்புத்தூர் மாதிரி பிளேஸ்ல 800 ரூபாய். இப்ப மதுரை மாதிரி பிளேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய். ஒரு நாள் முழுவதும் கல்லு சமந்தா 500 ரூபாய். நம்ம அந்த மாதிரி எங்க கஷ்டப்படுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் 4.5 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் கொடுத்தா 50,000 ரூபாய் ஈஸியா சம்பாதிக்க முடியும். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். 2 லெக்ல 6,000 பிவி, மீதி சைடு லெக்ல அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோல்டு டைரக்டர் சைடுல 1,801 வேணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம 1,801 எவ்வளவு வேணாலும் கொடுக்கும். எவ்வளவு சைடு வேல்யூ இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னமும் அதிகமாகும் வருமானம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிம்பிளா ஒரு 750 பிவி ஒவ்வொரு லெக்லையும். ஏன்னா மொத்தம் 6 லெக் வச்சிருக்கிறோம். 2ல எல்ஓபி வந்துருச்சு, மீதி 4ல 750 பிவி வந்துருச்சு. மொத்த டோட்டல் சைடு வேல்யூ 3000 காமிச்சிருக்கோம். இப்ப எனக்கு என்னென்ன கமிஷன் எப்படி வருதுங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மொத்த டோட்டல் பாத்தீங்கன்னா 6,000 பிளஸ் 6,000 பிளஸ் 3,000 மொத்தம் 15,000 பிவி இன்ட்டு 18 ரூபாய். வாங்குறப்ப 30 ரூபாய், நமக்கு கமிஷனுக்கு எடுத்துக்கிறப்ப 18 ரூபாய். ஏன்னா மீதியெல்லாம் பொருள் தயாரிக்கிறது, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருக்கு. அப்ப 18 ரூபாய் எடுத்துக்குவாங்க. அப்ப 15,000 பிவி இன்ட்டு 18 ரூபாய் இன்ட்டு எப்பயுமே சைடு வேல்யூமுக்கு 6%, கீழே இருக்கிறதுக்கு 5% எடுத்துக்குவாங்க. நான் ஆவரேஜா 5னே போட்டுட்டேன், கம்மியாவே போட்டிருக்கேன். அப்ப 18 இன்ட்டு 5% எடுத்தீங்கன்னா 13,500 பாயிண்ட்ஸ் ஆச்சு. எப்பயுமே பிவி என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்பதான் டோட்டல் டேர்ன் ஓவர்ல இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய கமிஷனை பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். அப்ப பாயிண்ட்ஸை எப்படி கன்வெர்ட் பண்றது? மொத்த டோட்டல் பிவி 15,000 பிவி இன்ட்டு 18 ரூபாய் இன்ட்டு 5% கணக்கு போட்டீங்கன்னா 13,500 பாயிண்ட்ஸ் இப்ப நமக்கு கிடைச்சு போச்சு. இப்ப 13,500 பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் எல்லா கமிஷனும் இப்ப நமக்கு கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் கமிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். நம்ம இந்த சைடு வேல்யூமுக்கு நமக்கு கிடைக்கும். அது ஒரு 2,000 இருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். 4,000 கூட கிடைக்கலாம். நான் 2,000 ரூபாய்னு போட்டிருக்கேன் கம்மியா. நம்ம பர்சனலுக்கு வாங்கினது, அந்த டீம்ல இருந்து வர்றது எல்லாம் சேர்த்து ஒரு 2,000 ரூபாய். அடுத்து டீம் பில்டிங் போனஸ். ஏன்னா அப் டு கோல்டு டைரக்டர் வரைக்கும் தான் இந்த கமிஷன் கொடுக்குறாங்க. டீம் பில்டிங் போனஸ்ங்கிறது டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஸ்டார் அண்ட் எபோவுக்கு டீம் பில்டிங் போனஸ் இல்லை. அப்ப டீம் பில்டிங் போனஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா லாஸ்ட் மந்த் 1 ரூபா வந்திருக்கு. அப்ப 13,500 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 1 ரூபாய் அப்படின்னா 13,500 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. எது மட்டும்? டீம் பில்டிங் போனஸ் மட்டும் 13,500 ரூபாய். அடுத்து பிசினஸ் பில்டிங் போனஸ் அப்படிங்கிற போனஸ் நமக்கு சில்வர் டைரக்டர் ஆகும் போது இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டா 13,500 இன்ட்டு 0.85 பைசா, 80 பைசால இருந்து 85 பைசா வரைக்கும் வரும். நம்ம 85 பைசா எடுத்திருக்கிறோம். அப்ப 11,475 ரூபாய் எது கிடைச்சிரும்? பிசினஸ் பில்டிங் போனஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிராவல் ஃபண்ட் 13,500 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 0.25 மொத்தம் 3,375 ரூபாய் நமக்கு என்ன கிடைக்கும்? டிராவல் ஃபண்டு கிடைக்கும். அடுத்து எல்ஓபியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல கவனிக்கணும். இந்த 13,500 பாயிண்ட்ஸ்ல அப்ளைன் கேரண்டின்னு சொல்லி 4,500 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். எல்லாரும் அவங்களுடைய அப்ளைனுக்கு கொடுப்போம். 6 எல்ஓபி வச்சிருந்தாலும் 4,500 தான் கொடுப்போம். 1 வச்சிருந்தாலும் 4,500 தான் கொடுப்போம். கரெக்டுங்களா? நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு கீழே வர போறவங்க அவங்க கொடுப்பாங்க. எல்லாருமே கொடுக்கணும், கீழே இருந்து மேல வரைக்கும். அப்ப அந்த எல்ஓபி என்ன ஆச்சுன்னா 13,500 பாயிண்ட்ஸ்ல
4500 பாயிண்ட்ஸ் அப்ளைன் கேரண்டி போயிடுச்சு அப்படின்னா 9000 பாயிண்ட்ஸுக்கு நமக்கு எல்ஓபி கிடைக்கும். 9000 இன்ட்டு ₹2.50. அப்ப 22,500 ரூபாய் நமக்கு எது மட்டும் கிடைக்குது? எல்ஓபி மட்டும். ஏன் எல்ஓபியில கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம்? இதுல பாருங்க, உள்ளதுலயே பெரிய வருமானம் எது? எல்ஓபி வருமானம் தான் பெரிய வருமானம். அதனாலதான் எப்பயுமே எல்ஓபி எல்ஓபி எல்ஓபின்னு சொல்லி அதுக்கு வேலை பார்க்கணும். அடுத்து பாருங்க, மொத்த டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 52,850 ரூபாய் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, அது பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் நீங்க நல்ல கவனமா கவனிங்க. ஒரு சாதாரணமான பிசினஸ் கொடுத்துருக்குறோம், வெறும் 2 லெக்ல 6,000 பிவி. இந்த பிசினஸ் கொடுத்ததுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல பெர் மந்த் எனக்கு வருமானம் வரப்போகுது அப்படின்னா இந்த வேலையை நான் செய்யணுமா வேண்டாமான்னு யோசிங்க. இதை விட ஈஸியான வேலை உலகத்துல ஏதாவது இருக்கான்னு யோசிங்க. ஒரு முறை இந்த மாதிரி உருவாக்கி வச்சிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் மாதம் 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 வந்துகிட்டே இருக்கும். 50,000 ரூபாய்க்கு மேல மாசம் வந்துச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஒரு 25,000 ரூபாய் கொண்டு போய் ஒய்ஃப் கையில கொடுத்து என்ன வேணுமோ வாங்கி குடும்பத்தை சூப்பரா நடத்துங்க அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு மீதி 25,000 ரூபாய் நீங்க வச்சுட்டு ஜாலியா எப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு எப்படியெல்லாம் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க. ஒய்ஃபு கிட்ட கொண்டு போய் எவரி மந்த் 25,000 ரூபாய் கையில கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன மாதிரி கவனிப்பாங்க டெய்லின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஈஸியான பிசினஸ் இது. இதை நீங்க அப்படியே வச்சுங்க, இதை செஞ்சு பாருங்க. இது வருதா வரலையான்னு பாருங்க. இதை கூட செய்ய முடியலன்னா அப்புறம் என்னதான் பண்ண போறீங்க? யோசிச்சு பாருங்க. நினைச்சா 3-4 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி உருவாக்க முடியுமா? முடியாது. இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாசம் நான் கோல்டு பண்ண போறேன், 2 எல்ஓபியோட இப்படி நான் உருவாக்க போறேன், இந்த மாசம் நான் 50,000 ரூபாய் வருமானத்துக்குள்ள போக போறேன், இனிமேல் என் குடும்பம் எப்பயுமே சந்தோஷமா இருக்க போகுது, இனிமேல் எவ்ரி மந்த் என்னோட இன்கம் மினிமம் 50,000 அண்ட் எபோ தான் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான முடிவெடுங்க. எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. நானா இருந்தா என்ன யோசிப்பேன்னா, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு யோசிப்பேன். என்ன நடந்தாலும் நான் எவ்ரி மந்த் 2 எல்ஓபி கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுப்பேன். அப்படி எடுத்ததுனாலதான் நாங்கெல்லாம் வளர்ந்து வந்திருக்கோம். இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் உங்க கண்ணுக்குள்ள எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? உங்க கண்ணு முன்னாடி நிக்கணும். இந்த மாசத்துல இருந்து வருமானத்துக்கு கவலையே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க எல்லாரும் மாறணும். வெஸ்டீஜ்ல தான் இவ்வளவு பெரிய வருமானம் இருக்குது, கம்மியான பிசினஸுக்கு எவ்வளவு பெரிய வருமானம் இருக்குன்னு யோசிக்கணும். இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் இன்னையில இருந்து கண்டிப்பா இந்த மாசத்துல இருந்து நீங்க 50,000 ரூபாய் கம்மியா வாங்கவே கூடாது. அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பா நீங்க அத்தனை பேரும் செஞ்சு காமிப்பீங்க, வாங்குவீங்க. இனிமேல் உங்க ஒவ்வொரு ஃபேமிலிலையும் உற்சாகம் சந்தோஷம் எல்லாம் வரணும். கஷ்டங்கிறதே இருக்கக்கூடாது. முடிவெடுங்க. இன்னைக்கு தீர்க்கமான முடிவெடுங்க. இதை விட எப்படி ஒரு எக்ஸலண்டான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் 4.5 லட்சம் ரூபாய் பிசினஸ் கொடுத்து போட்டு மாசமான 50,000 ரூபாய்க்கு மேல நம்ம மட்டுமா கொடுத்தோம்? நம்ம கீழே வந்தவங்க எல்லாரும் 1000 ரூபாய்க்கு பொருளை வாங்குறாங்க, நமக்கு பிசினஸ் வருது. இதை விட பெரிய பியூட்டி என்னன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு லெக்லயும் 60 பேர் கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள போனா ஈஸியா 6,000 பிவி வந்துடும். 2 லெக்லையும் சேர்த்து இந்த லெக்ல ஒரு 60 பேர், அந்த லெக்ல ஒரு 60 பேர், மொத்தமே 120 பேர் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணா நம்ம மாசம் 50,000 ரூபாய்க்கு மேல வருமானத்துக்குள்ள போக முடியும்னா கன்சிஸ்டன்சி ஆஃபரை ஓங்கி பயன்படுத்தலாமா இல்லையா? எவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நமக்கு. கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர் இன்னைக்கு தீர்க்கமான முடிவெடுப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா உங்களோட ஒவ்வொருட இன்கமும் இந்த மாசத்துல இருந்து 50,000க்கு மேலதான் இருக்கணும். அதை விட்டு கீழே வரவே கூடாது. எந்த மாசமும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. எவ்ரி மந்த் இது நடந்தே தீரணும்னு முடிவோட வேலை பாருங்க. கண்டிப்பா நடக்கும். நடக்கும். நீங்க நம்பினா நடக்கும், முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். இதுதான் நம்ம ஷார்ட் டேர்ம் கோல். இதுக்கு அடுத்து எனக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு வேணும் மாதம் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்டாருக்கு போறோம், அடுத்து டைமண்டுக்கு போனா கண்டிப்பா உங்களோட இன்கம் 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பா வரும். அதே சமயத்துல கிரவுனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மாதம் 1.20 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கடுத்து யூசிடி எல்லாம் போயிட்டீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போறோம். நம்மளோட முதல் ஸ்டெப் இலக்கு என்னன்னு வச்சிருக்கிறோம்னா, இதுதான் இப்ப முதல் இலக்கு. கண்டிப்பா இந்த ஒரு ஸ்லைடு தான்
இன்னைக்கு உங்களை எல்லாரையும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த ட்ரைனிங்க்கு நான் கூப்பிட்டேன். கண்டிப்பா உங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் இன்னையில இருந்து ஒளிமயமான வாழ்க்கை கண்டிப்பா நடக்கணும். உங்க ஃபேமிலியில எல்லாரோட இன்கமும் இன்னையில இருந்து முடிவெடுக்கிறோம். நம்ம பிசினஸ்ல யாருமே 50,000 கீழே இல்லை, எல்லாரோட இன்கமும் 50,000 மேலதான். இனிமேல் நான் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். 2 லெக்ல கண்டிப்பா 6,000 பிவி சார். இது என்ன சார் ஒரு பெரிய விஷயமா சார், அடிச்சு நொறுக்கிறோம் பாருங்க சார் அப்படின்னு நாளைக்கு இப்ப இது முடிஞ்சதுல இருந்தே நீங்க எல்லாரும் உற்சாகமா பேசணும், உற்சாகமா செயல்படணும். இப்போ உங்களோட குரல் எல்லாம் என் காதுல கேட்டுட்டு இருக்கு. என்ன இவ்வளவு ஈஸியானது, இவ்வளவு நாள் விட்டுட்டோமே, இவ்வளவு ஈஸியா இன்னையிலிருந்து நான் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த குரல் எனக்கு காதுல கேக்குது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வெற்றி அடையணும். இந்த மாசத்துல இருந்து 50,000 ரூபாய்க்கு மேல வருமானத்துக்குள்ள போகணும். விஷ் யூ வெல். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ.